வசுந்தரா தன் அறையில் இருந்த அழகு மேஜையை ஒட்டிய ஆளுயர கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். பளிச்சென்று சூரியன் புறப்பட்ட சிறிது நேரம்தான் சென்றிருந்தது. வழக்கம் போல நேரத்திலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமாகியபடி தன் அலங்காரத்தை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டிருந்தாள். 40 வயதை தாண்டியவள் என்று யாரும் கண்டுகொள்ள முடியாததொரு தோற்றம். கண்களின் கடை ஓரங்களில் கூட லேசாக திரை விழாது இளமை பொலிவு சிறிதும் அழியாத முகம், கச்சிதமான உடல்கட்டு, சாயம் தேவைப்படாத கருத்த அடர்ந்த சுருண்ட கூந்தல் அவளது தாய்வழி பாரம்பரியமாக வந்த சொத்து. சிறிது தூக்கி நின்றார் போன்ற முகவாயில் தெரிந்த ஆணவத்தையும் கோடி பெருமான சொத்துக்களையும் தந்தை அவளுக்கு விட்டுவிட்டு போயிருந்தார் என்பது ஊர் அறிந்த உண்மை. கஞ்சியில் விரைத்து பெட்டி போடப்பட்ட வங்காளத்து நூல் சேலையில் மாறாப்பை இழுத்து முந்தானியை ஒழுங்கு செய்து கொண்டாள். நெற்றியில் பளிச்சிட்ட குங்கும பொட்டை இடது கை மோதிர விரல் நகத்தால் சரி செய்து கொண்டாள். லேசான ஒப்பனையில் பொலிவுடன் தெரிந்த தன் முகத்தை இன்னொரு தடவை நன்றாக பார்த்து கொண்டாள். தொழிற்சாலைக்கும் அலுவலகத்து மேற்பார்வைக்கும் அவள் அன்றாடம் சாதாரண நூல் சேலையைத்தான் உடுத்திச் செல்வது வழக்கம். திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற வைபவங்களில் கலந்து கொள்ளச் செல்லும்போது காஞ்சிபுர பட்டு சேலையை அணிந்து கொண்டு செல்வாள். ஆனால் வங்கியில் லாக்கரில் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கும் வைர நகைகளை வாரி தன் மீது போட்டுக்கொண்டு போவதை நிறுத்தி எத்தனையோ காலமாகிவிட்டது. கழுத்தில் தங்க தாலி சரடும், காதில் சிறு வைரத்தோடும், வலது கையில் 2 தங்க வளையல்களும், இடது கையில் கடிகாரமும் தான் அவளது நித்தியப்படி ஆபரணங்கள். ஆனாலும் அவள் முகத்தில்தான் எத்தனை பணக்கார கலை! பாரம்பரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவளாச்சே, அந்த துடுக்கு மறைந்து போகாதே. பேச்சில் எத்தனை அழுத்தம், எத்தனை அதிகாரம்! மாடியில் அவளது அறைக்கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் பங்களாவிலிருந்த அத்தனை ஆட்களும் அப்படி அடங்கி ஒடுங்கி போனார்கள். தன்னால் தனியே எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்ற துணிவுடன் அவள் நிமிர்ந்து நடந்தாள். யாருக்கும் அஞ்சாத ஒரு துணிவு நெஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்தது. முதல் நாள் இரவே அவள் மனதில் மறுநாள் கவனிக்க வேண்டியவை பற்றி ஒரு அட்டவணை உருவாகிவிடும். அலாரம் கடிகாரம் தேவையில்லை அவளுக்கு. குறித்த நேரத்தில் எழுந்து விடுவாள். அவர்கள் வீட்டில் அப்பா இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்த பழக்கங்கள் பல இன்னமும் அமுலில் இருந்தன. அவளது தந்தைக்கு தமது வியாபாரத்தை கவனிக்கவே பொழுது இருக்கவில்லை. ஆனாலும் தெய்வ பக்தி நிறைந்தவர் என்பதை வெளிப்படையாக காட்டிக்கொள்வதில் ஒரு ஆசை. திருச்சியில் அவர்கள் வசித்த காலத்தில் அவர்களது வீட்டில் ஒரு பெரிய பூஜை அறை இருந்தது. அதில் எல்லா தெய்வ படங்களும் தேக்கு சட்டத்தில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. நாள் பூராவும் எரிந்த பெரிய 2 வெண்கல குத்து விளக்குகள் இடையே சலவைக்கல் பீடத்திலே விநாயகப் பெருமான் சிலை வடிவில் வீற்றிருந்தார். தினசரி படங்களை துடைத்து சந்தன குங்கும பொட்டு வைத்து கூடை நிறைய குவியலாக வேலையால் கொண்டு வந்து வாயிற்படி அருகே வைத்துவிட்டு போகும் மலர் சரங்களை எடுத்து அணிவித்து அர்ச்சனை செய்து சமையலால் பவ்யமுடன் கொண்டு வந்து வைக்கும் பாலை நிவேதனம் செய்துவிட்டு கற்பூரத்தட்டுடன் வீட்டு எஜமானருக்காக காத்து கொண்டு நிற்க ஒரு அர்ச்சகர் அமர்த்தப்பட்டிருந்தார். மாடியிலிருந்து அப்பா இறங்கி வந்ததும் நேர பூஜை அறைக்குத்தான் செல்வார். அர்ச்சகர் கற்பூர ஜோதியை காட்டியதும் தெய்வ படங்களை வணங்கி ஜோதியை கும்பிட்டு திருநீற்றை வாங்கி நெற்றியில் அப்பிக்கொள்வார். பின்னர் காஃபி பலகாரம், அதற்கு பின்னர் வியாபாரத்தை கவனிக்க வெளிப்புறப்பாடு. அந்த பழக்கத்திலே வளர்க்கப்பட்டவள் அப்பாவின் ஒரே மகளான வசுந்தரா. இங்கே பட்டணத்திலும் அவளது பங்களாவில் ஒரு பெரிய பூஜை அறை இருந்தது. அதே விநாயகர் சிலை, விளக்குகள், தெய்வ படங்கள். ஆனால் தரையும் சுவர்களும் சலவை கற்களால் இழைக்கப்பட்டு பார்க்க மிக அழகாக இருந்தது. நித்திய பூஜைக்கு அவளும் ஒரு அர்ச்சகரை சம்பளத்திற்கு அமர்த்தி இருந்தாள். திருச்சி அர்ச்சகரை போல கரகரத்த குரலில் அவர் ஓங்கி கத்தி பூஜை செய்யவில்லை. வசந்தராவுக்கு அதிக ஓசை பிடிக்காத சங்கதி. நாளின் பெரும் பகுதியை தொழிற்சாலையின் சத்தத்திலும் அலுவலகத்து டைப் இயந்திரங்களின் ஓசையிலும் கழித்துவிட்டு வீடு திரும்புவதாலோ என்னவோ வீட்டில் அவள் அமைதியை பெரிதும் விரும்பினாள். அவளது பிரியமான அல்சேஷன் நாய் மகிழ்ச்சியில் அதிக சத்தத்துடன் குறைத்தால் கூட கோபம் கொண்டு அடக்குவாள். அதனால் அவர்கள் வீட்டு பூஜை அறையில் அர்ச்சகர் மெல்ல பொழியும் மழை ஜன்னல் கண்ணாடியை தட்டுவது போன்று சன்னமான குரலில் அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு அம்மாவின் வரவிற்காக அமைதியாக காத்து கொண்டிருந்தார். படுக்கை அருகே கிடந்த மேஜை மேல் வைத்திருந்த தனது தோல்பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் வசுந்தரா. அந்த பைக்குள் அவள் படிக்க உபயோகிக்கும் கண்ணாடி கூண்டு,
தேவைப்பட்ட சில்லறைகள் கொண்டதொரு சிறு மணி பர்ஸ், பேனா, பென்சில், கைக்குட்டைகள், இடைவேளையின் போது முகம் கழுவி தன்னை சீராக்கிக் கொள்ள சோப்பு, சீப்பு, பவுடர், காம்பாக்ட், உதட்டு சாயம் இத்தியாதிகள் கொண்டதொரு பூ போட்ட அழகான சிறிய பிளாஸ்டிக் பை, அவளுடைய அன்றாட அலுவல்களை பற்றிய குறிப்புகள், முக்கியமான தொலைபேசி எண்கள் கொண்டதொரு டைரி, காலை 10 மணி அளவில் அவள் தேநீருக்கு பதில் பழரசத்துடன் சாப்பிடும் வைட்டமின் மாத்திரைகள் கொண்ட ஒரு சிறு டப்பா முதலியன இருந்தன. இரவு படுக்கப் போகும் முன் அவள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துவிட்டு தவறிவிட்டு போனதை எடுத்து வைத்து விட்டுத்தான் உறங்கச் செல்வது வழக்கம். அடடா, வைட்டமின் மாத்திரை டப்பாவை வீட்டில் வைத்துவிட்டு மறந்துவிட்டு வந்திருக்கிறேனே, கைக்குட்டிகளை மறந்து விட்டேனே என்று ஆதங்கப்பட சந்தர்ப்பமே அவள் ஏற்படுத்தியதில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒழுங்கானதொரு கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி வாழத் தெரிந்தவள். தொழிற்சாலையில் இருந்த வீட்டு காரியங்கள் வரை எல்லாம் ஒழுங்காக எண்ணெயிட்ட எந்திரமாக தங்கு தடையின்றி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள். மெல்ல ஓசைப்படாத அறைக்கதவை திறந்து வெளியே வந்தாள். அடுத்த அறையில் மூடியிருந்த கதவை மெல்ல விரல்களால் தட்டினாள். அம்மா, தயாராகிட்டேன் என்றதொரு குரல் இனிமையாக உள்ளே இருந்து ஒலித்தது. கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் வசுந்தரா. அன்று தன் மகள் சம்யுக்தாவுடன் அவள் தங்களது தொழிற்சாலைக்கு போவது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரீட்சை முடிந்ததும் நிம்மதியாக தன் அறையில் கைவிரல் நகங்களை கடித்துக்கொண்டு நாவல் புத்தகங்களுடன் படுக்கையில் சாய்ந்து கொண்டு பொழுதை கழிக்க விரும்பிய மகளுக்கு அதிர்ச்சியை தந்தாள் தாய். முதல் நாள் இரவு சாப்பாட்டின் போதே வசுந்தரா சொல்லிவிட்டாள், பிஏ பரீட்சை முடிவடைந்து விட்டது. அதன் விளைவு என்ன என்று தெரிய நீ வீட்டோடு தங்கியிருக்க தேவையில்லை. தனியா நான் இருப்பேன்னு கவலைப்படுறீங்களாம்மா? கூட துணைக்கு ரத்னா இருக்காங்களே. வசுந்தரா குழந்தையாக இருந்தபோது வீட்டில் வேலைக்காரியாக சேர்ந்தவள் தான் ரத்னா. இன்னமும் அந்த வீட்டவர்களுடனேயே ஒட்டி கொண்டிருக்கிறவள். ஆரம்ப நாளில் அடுக்கலையில் உதவியாக அமர்ந்திருந்தவள் படிப்படியாக வேலை உயர்ந்து குழந்தையை பார்த்து கொள்ளும் ஆயாவாக மாறி இப்போது வீட்டின் எல்லா வேலைகளையும் மேற்பார்வை செய்யும் ஹவுஸ் கீப்பர் தகுதியை எட்டிவிட்டிருக்கிறவள். அத்துடன் வயசு பெண் சம்யுக்தா கல்லூரியிலிருந்து திரும்பியதும் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டவள். மேஜராகிவிட்ட பெண் நீ, மேலும் படித்தவள். உன்னையே நீ இதை காத்து கொள்ள தெரிஞ்சு கொண்டிருப்ப. துணையை பற்றி நான் நினைக்கலை. உன் பிற்காலத்தை பற்றி தான் எனது இப்போதைய அக்கறை. அதை பற்றி இப்போ ஏன் கவலைப்படணும் அம்மா? உன் வயசில் அப்பா எனக்கு கொடுத்த பயிற்சியால் தான் இப்போ என்னால் இந்த தொழிற்சாலை, அலுவலகம், வீடு எல்லாத்தையும் நிர்வகிக்க முடிகிறது. அதனால் உனக்கு நான் நாளையிலிருந்து பயிற்சி தரப்போகிறேன். அம்மா, முனகினாள் சம்யுக்தா. சோம்பேறித்தனம் எனக்கு பிடிக்காத சங்கதி, தெரியுமில்லையா? நாளை காலையில் 6 மணிக்கு நீ எழுந்து தயாராகிடணும். மேக்ஸி, கஃப்தான், பேண்ட், சட்டை, சுடிதார், குர்தா இதுகளையெல்லாம் வீட்டில் வச்சுக்கோ. எளிமையாக ஆஃபீஸுக்கு புடவை கட்டி கொண்டு வரணும். எளிமையாக உடுத்திக்கிட்டு வரணும். வெயில் கொளுத்துறது, அதனால் நூல் சேலையை உடுத்திக்கோ. கண்களை அரையிறாப்புல கலர் புடவைகளை அலுவலகத்துக்கு உடுத்தக்கூடாது. இதமான வண்ணத்தில் சேலையும் லேசான ஒப்பனையுமா வரணும். தொழிற்சாலைகளும் அலுவலக ஊழியர்களும் பார்த்தால் உன்னை தங்கள் பிற்காலத்து எஜமானியாக மதிக்கிறா போல கௌரவமாக நடந்துக்கணும். அசட்டு சிரிப்பு, அனாவசிய பேச்சு எதுவும் கூடாது, தெரியுமா? படபடத்தாள் அன்னை. தலையாட்டினாள் சம்யுக்தா. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவள் தன் தாயின் ஆதிக்கத்தில் தான் வளர்ந்தவள். தயாராயிட்டியா? கேட்டபடி உள்ளே நுழைந்தவள் மகளை ஏற இறங்க பார்த்தாள். இதயத்து நரம்பினை யாரோ சுண்டி இழுப்பது போன்ற வேதனை கலந்ததொரு இன்ப உணர்ச்சி நெஞ்சை நிறைப்பதை உணர்ந்தாள். சம்யுக்தா உயரமான ஒடிசலான தோற்றமுடைய பெண். ரோஜா வண்ண வாயில் புடவையில் அவள் இன்னமும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்து விட்டது போன்று தோட்டத்து சுவர் ஓரமாக வளர்ந்து நிற்கும் ரோஜா செடியில் மலர்ந்து நிற்கும் கொத்து பூவில் ஒன்று தென்றலுடன் மெல்ல அசைவது போன்று மிக அழகாக தெரிந்தாள். பெற்றவளுக்கு உள்ளூர மகா திருப்திதான். நல்ல வேளை, தோற்றத்தில் மகள் அந்த மனிதனை கொள்ளாது. அந்த மனிதன் என்பவர் அவளது கழுத்தில் 3 முடிச்சுகள் போட்ட அப்பாவி. அவரை எண்ணி அடிக்கடி பெருமூச்சுடன் பற்களை கடிப்பாள் அவள். மகள் தன் சாயலை கொண்டு வளர்ந்து நிற்பதை பார்த்து மனதிற்குள் பூரித்து போனாள். குணத்தில் எங்கேயாவது அவரை கொண்டுவிடப் போகிறாளே
என்று உள்ளூர ஒரு துளி கவலை அவளுக்கு எப்பொழுதும் இருந்தது. அதை மாற்றவா முடியாது? கொட்டி கொட்டி புழுவை கூட குளவியாக்கி விட முடியும் என்பார்களே. அவளது ஆலோசனையில் இன்னும் கொஞ்ச நாளில் சம்யுக்தா அம்மாவின் மகளாகி விட மாட்டாளா என்ன? மகளுடன் கீழே இறங்கி வந்தாள். அர்ச்சகர் தீபாராதனை காட்டி தட்டை அவர்கள் முன் நீட்டினார். கற்பூர ஜோதியை அம்மா வணங்கிய பின் மகள் தொட்டு கண்களில் ஒத்தி கொண்டாள். வழக்கமாக தமக்கு கிடைக்கும் பிரசாத பொருட்களை துணிப்பையில் திணித்து கொண்டு அர்ச்சகர் பெரியதொரு கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பினார். சாப்பாட்டு அறையில் வந்து இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். அங்கே கூட கடுமையானதொரு கட்டுப்பாடு அனுசரிக்கப்பட்டது. வசுந்தரா உட்காரும் நாற்காலியில் மகள் கூட தப்பி தவறி உட்கார்ந்து விடக்கூடாது. அவளது தட்டு, தேநீர் கோப்பை, டம்ளர் எல்லாம் தனியானவை. வேறு யாருக்கும் தவறி போய் கூட சமையலால் வைத்து விடக்கூடாது. சமையற்கார குப்புசாமி இட்லி, சட்னி, சாம்பார் பாத்திரங்களை மரத்தட்டில் சுமந்து கொண்டு விரைவாக வந்தார். கடைக்கண்ணால் அவரை கவனமாக பார்த்தாள் வசுந்தரா. அவர் சமையலறையில் அரைக்கை பனியனும் மடித்து கட்டப்பட்ட கரை படிந்த வேட்டியுமாக அலங்கோலமாக இருந்தால் கூட அவள் அக்கறை கொண்டதில்லை. ஆனால் உணவை பரிமாறும்போது பளிச்சென்று சுத்தமான வெள்ளை சட்டையும் வேட்டியுமான அலங்காரத்திலே இருக்க வேண்டும். கை நகங்களில் அழுக்கும் கரியுமாக வந்து நிற்கக்கூடாது. அப்படி ஒரு கண்டிப்பான உத்தரவு. சூடான இட்லிகளை வைத்து நெய்யை ஊற்றி சாம்பார் கிண்ணங்களை அருகில் நகர்த்தி வைத்துவிட்டு சட்னியை அளவோடு பரிமாறினார் அவர். 2 போதும்னு நான் சொல்லியிருக்கிறப்போ 3 இட்லி வச்சிருக்கீங்களே, எதுக்கு? வசுந்தரா அதட்டினாள். ரொம்ப சின்னதாக வார்த்துட்டேன். அம்மாவுக்கு சீக்கிரம் பசிக்குமேன்னுட்டு மென்று விழுங்கினார் குப்புசாமி. என் வீட்டு சாப்பாட்டை எனக்கு உபச்சாரம் செய்து போட தேவையில்லை, சொன்னதை செய்யும் என்றபடி அதிகமான அந்த ஒரு இட்லியை எடுத்து மகளது தட்டில் போட்டாள். சம்யுக்தாவுக்கும் 2 போதும். உடம்பை கச்சிதமாக வச்சுக்கணும். ஊறப்பட்டதை தின்னுட்டு பருத்து போகக்கூடாது. அவள் சொன்னபடியே செய்துவிட்டு காஃபியை மிதமான சூட்டில் ஆற்றி எடுத்து வர அவர் அடுக்கலைக்கு சென்று விட்டார். வீடு, வேலையாட்கள் அனைவரையும் விரட்டையடித்து கடுமையாக பேசி வேலை வாங்கும் இந்த அம்மா தொழிற்சாலையில் எப்படி தொழிலாளிகளை நடத்துகிறாங்க? எண்ணியபடி இட்லிகளை பிட்டு சாம்பாரில் தோய்த்து விழுங்கினாள் சம்யுக்தா. யாரும் அருகில் இல்லாத போது அம்மாவிடம் அதை சொல்ல வேண்டும் என்றதொரு துடிப்பு ஏற்பட்டது. அம்மா, போன ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்க்க இங்கே என் கல்லூரி தோழி ஒருத்தி வந்தாளே, நினைவிருக்கா? ஒட்டட குச்சி போல ஒரு கருத்த பெண் வந்தாளே, அவளைத்தானே சொல்ற? அவள் என்னிடம் பேச்சுவாக்கிலே அன்னைக்கு கேட்ட ஒரு கேள்வி என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கம்மா. என்ன கேட்டாள்? அதட்டினாள் வசுந்தரா. உன் அப்பா உங்களோட இல்லைன்னு கேள்விப்பட்டேன், உண்மையான்னு கேட்டா. நீ என்ன சொன்ன? அவர் இருக்கிற இடமே எங்களுக்கு தெரியாது, கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு அவர் வெளியே போய் பல ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னேன். அவசியம் அவளுக்கு நம்ம வீட்டு சங்கதி தெரிஞ்சாகணுமா? இந்த மாதிரி வம்பிகளோட சிநேகிதம் உனக்கு தேவையில்லைன்னு நான் எச்சரிச்சிருக்கிறேனே, மறந்து போச்சா? அம்மா, வந்துமில்ல போயும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே கல்லூரி தொழில்னு உறவு வச்சுக்கிட்டு யாரும் நீ நுழையக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு என்னோட கிளம்புற வழியை பாரு என்று தாய் அதட்டிய போது சம்யுக்தாவின் நெஞ்சை அழுகை அழுத்தியது. இந்த அம்மாவுக்கு அன்பாக இதமாக பேசவே தெரியாதா? எப்பொழுதும் அதட்டி உருட்டி மிரட்டித்தான் பேசணுமா? அம்மாவுக்கு தெரியாது அவள் ஒளித்து வைத்து கொண்டிருந்த அப்பாவின் புகைப்படம் கொண்ட மணிப்பரிசனை மார்பு ரவிக்கியின் இடையே மெல்ல தடவி பார்த்தாள். நான் இருக்கேன், பயப்படாதே என்று காதருகில் அப்பா கிசுகிசுப்பது போன்றதொரு பிரமை. ஆமாம், அவள் அப்பாவை வாழ்க்கையில் சந்திக்கவே மாட்டாளா? கண்களில் திரையிட்ட கண்ணீரை காப்பியுடன் வேகமாக விழுங்கினாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.